இருக்காங்க, அதை பார்த்து உங்களுக்கு வயிறு எரியும். போங்க போங்க. உனக்கு 12th ரிசல்ட் வந்துருச்சா? அவளுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, நல்ல மார்க். அடுத்து காலேஜ்ல கூட சேர்த்தாச்சு, பெரிய காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. என்னதான் அடுத்து கேட்க போறீங்க? நானே சொல்றேன், நானும் படிச்சு முடிச்சிட்டேன், இந்த வேலை கிடைக்க போகுது, அடுத்த மாசம் போய் ஜாயின் பண்ணிடுவேன். நல்ல பேக்கேஜ்ல salary. அப்புறம் உங்களுக்கு பொம்மை வாங்கி தரணுமா இல்ல முட்டை வாங்கி தரணுமா? ஏமா? இல்ல எப்படி அப்படி போனதுக்கு அப்புறமேட்டு எங்க குடும்பத்துக்கு சூனியம் வைக்கணும்னு பிளான் பண்ணீங்க, நானே வாங்கி கொடுத்துறேன். பொம்மையா முட்டையா? பந்தி எங்கம்மா நடக்குது? அண்டி மேலதான் ஆண்டி, செகண்ட் ஃப்ளோர்ல. எப்படி நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இல்லன்னா குறை சொல்ல போறீங்க? அது அந்த கும்பல் தான், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, குறை சொல்லிட்டு வாங்க, அப்புறம் நல்லா சாப்பிடலாம். ஐயோ ஆண்டி, நீங்க அம்மா திட்டுற மைண்ட் வாய்ஸ் இங்க வரைக்கும் கேக்குது, வயிற்றுச்சல கம்மி பண்ணிக்கோங்க. ஆண்டி உங்க வேலையை கம்மி பண்ணணும்ட்டு எல்லாமே நானே லிஸ்ட் எழுதிட்டேன். இங்க பாருங்க, லூஸ் ஏர் விட்டுருக்கேன், குதிச்சு குதிச்சு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கேன், பையன் மாதிரி எப்படி பையன் மாதிரி திமுறா சுத்துறேன், இதெல்லாம் தானே இப்ப நீங்க அப்பாட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க. எல்லாமே எழுதிருக்கேன், மறந்துச்சுன்னா ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க சரியா? இதை அப்படியே பார்த்து வைப்பீங்க. ஐயோ எனக்கு தெரியுது, நீங்க என்ன எங்க ஃபேமிலி கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு தெரியுது, உங்களுக்கு வந்து கண்டென்ட் மாட்டலன்னு தெரியுது. பட் ஆண்டி சத்தியமா எனக்கு லவ்வே கிடையாது. எனக்கு எங்க அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் முடிச்சாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எங்க அண்ணா லவ் பண்றான், அது வீட்டுக்குலாம் தெரியும், எல்லாம் பேசி நாங்க முடிவு பண்ணிட்டோம். கல்யாணத்தப்ப உங்களுக்கு சொல்லுவோம், நீங்க இப்ப கிளம்பலாம், உங்களுக்கு எந்த கண்டென்ட்டும்